இல்லை, நம்ம கேட்குறது ஒன்றே தான். எங்களுக்கு தேவை வந்து உபரி நீர் இல்லை, உரிமையான நீர் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இது சார்ந்து தாவாய்க்கிட்ட கேட்டால் எங்கள் தலைவர் வந்து கடவுளின் குழந்தை, அவர் வந்து கடவுளின் குழந்தை, அந்த கடவுளின் குழந்தையால் தான் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்னு இந்த தற்கொலையில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கடவுளின் குழந்தையாக இருந்தால் அவர் தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர். அப்போ தமிழ்நாட்டுக்கு தானே மழை பெஞ்சு தமிழ்நாட்டில் தானே நீர் அதிகமாக நிரம்பி குளங்கள்லாம் நிரம்பி இருக்கணும். ஏன் இந்த கடவுளின் குழந்தைக்கு கர்நாடகாவில் மழை பெஞ்சு நீர் இங்கே வந்துச்சு? அவங்க கொடுத்தது உரிமை நீர் இல்லை, உபரி நீரை தான் கர்நாடக அரசு திறந்து விட்டுருக்கு. இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வஞ்சிச்சுக்கிட்டே இருக்குது இது கர்நாடக அரசு. இது அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் சரி தான், பாரதிய ஜனதா ஆட்சி செஞ்சாலும் சரி தான், அவங்க நிலைப்பாடு தமிழர்களுக்கு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்றத அவங்க நிலைப்பாடு. இது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்னென்னா, எங்களுக்கு தேவை உபரி நீர் அல்ல, உரிமை நீர். அதான் சீமான் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. எனக்கு நீ தண்ணீர் தர மறுத்தால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வரானால் நான் கரண்ட் தர மாட்டேன், மின்சாரம் தர மாட்டேன். இந்த நிலைப்பாடை எடுத்தால் மட்டும்தான் இந்திய ஒன்றிய அரசு யோசிக்குவான், பயப்படுவான். அதை சொல்கிறதுக்கு இன்றைய முதலமைச்சர் தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆள்றது காங்கிரஸ் அரசு. இவங்க காங்கிரஸின் தயவில் தான் இன்றைக்கி விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் எப்படி ஆக்ஷன் எடுப்பார்? எடுக்கவே மாட்டார். அவர் இதை பற்றி பேசவும் மாட்டார். அவர் காவேரியோட முழு வரலாறே தெரியவே தெரியாது. அவர் தெரியுமா முதல்ல காவேரின்னு? இதெல்லாம் தெரிஞ்சு அவர் முதலமைச்சர் ஆனார். அவங்க நிலைப்பாடு காவேரின்னா என்ன, அவங்களுக்கு தேவை இந்த 5 வருஷம் எப்படியோ தெரியாதனமா அந்த மக்கள் ஓட்டு போட்டுட்டான், அந்த 5 வருஷத்தான் பிரச்சனையே இல்லாமல் நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு தான் அவரும் நினைப்பார். ஆனால் நம்ம விடுறதா இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு. இனி வருகாலங்களில் தொடர்ச்சியாக போராடும், எல்லா பிரச்சனையும் எடுத்து போராடும். நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். மேகதாதுல அவங்க அணை கட்டி தீர்வுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு போய் பேசுகிறதுக்காக போனார். முதல்ல அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த மக்கள் வந்து கர்நாடக மக்கள் வந்து அவங்க வந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறத மறந்துட்டு கர்நாடக கொடியோட போராடுறதுனால அந்த முதலமைச்சர் வந்து இல்லை இப்போதைக்கு நிலைமை சரியில்லை, நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, நம்மளால் ரீல்ஸ் போட முடியலை அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் தாவேக்காவுக்கு இருக்கே தவிர, தமிழர்களுக்கு தண்ணீர் வாங்கி தரணும் அப்படின்ற எண்ணம் ஒருபோதும் தாவாக அரசுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் தொடர்ச்சியாக போராடி நம்மளோட உரிமையை பெறணும். மேகதாதுல அணை கட்டிய தீர்வுன்னு அவங்க போராடுறாங்க, நம்ம அணை கட்டக்கூடாதுன்னு நம்ம போராடுறோம். நம்ம ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம், நீங்கள் அணை கட்ட விடாதீங்க. தொடர்ச்சியாக நம்மளும் போராடுவோம். வேறு என்ன பண்ணுறது? நம்மளோட அதிகாரம் இல்லை, போராட தான் முடியும். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, ஏன்னா காவேரி இஷ்யூன்னா அது வந்து டெல்டா மாவட்டம், கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த காவேரி பிரச்சனை இருக்குது. தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இங்கே இந்த மக்கள் உணர்றாள். அப்படி கிடையாது. காவேரின்றது தமிழர்களுக்கான உரிமை. அது டெல்டா இல்லை, அது வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, தமிழ்நாடுக்கு பிரச்சனை, தமிழருக்கு பிரச்சனை என்ற எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி வலிமைப்படுத்தி இதை புரிய வச்சு போராடி எப்படியாவது நீரை வாங்கி உறுதியாக நாங்கள் தருவோம். இந்த காவேரி நீர் பிரச்சனை சம்மந்தமாக தான் இந்த ஒகேனக்கல்ல தடுப்பணை கட்டிட்டா அங்கே சுற்றி இருக்கிற ஒரு 10 மாவட்டம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாலைவனமாக போயிடும். இப்போ தான் முதல் முறையாக ஒரு நல்ல செய்தி கணிந்திருக்கு. அதாவது கர்நாடக மண்ணில் சாதியை கடந்து, மதங்களை கடந்து, கட்சியை கடந்து, தத்துவத்தை கடந்து கன்னடனாக ஒன்று நிற்கிறான். அதை நான் வரவேற்கிறேன். அவன் எதிரியாக இருந்தாலும் அவன் ஒற்றுமையாக இருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. முதல் முறையாக இந்த செய்தி அனைத்து கட்சி போராட்டம் வந்துட்டு எங்களை போல் இளைஞர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஒற்றுமையாக சேர்ந்து நடத்துறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மையிலேயே அவர் முதலமைச்சர் வந்துட்டு மேல் இடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்பார். சொந்த சுயநினைவு இருந்தாக்கா அவர் நினச்சி ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை விட்டால் போதும். ஒட்டுமொத்த இளைஞர்கள் அங்கே வந்து நின்னாங்கனாக்கா கர்நாடக அரசு அச்சப்படும். அவர் யாரோ இழுக்கிறாங்க, அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு பாவம் பேச தெரியாது, காவேரி ஊருடைய பிரச்சனை தெரியாது, விவசாயிகளுடைய வழிகள் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அண்ணன் வந்துட்டு பேப்பரை பார்த்து படித்து சொல்வார், யாரோ தடுத்து படித்து தான் சொல்வார். ஆனால் தயவு கூர்ந்த யாராவது அண்ணங்களை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த காவேரி பிரச்சனைனா என்ன, விவசாயம்னா என்ன எடுத்து சொன்னால் அவர் உணர்ந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்னு நம்புகிறேன். உண்மையிலேயே நான் முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டியது தாழ்மையான வேண்டுகோள். யார் வேண்டுமானாலும் யார் மீது வேணாலும் தனிப்பட்ட வன்மம் இருக்கலாம், போராமல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த வாக்களித்த தமிழ் மக்களுக்கு தயவு கூர்ந்து நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. நீங்கள் நினச்சா அங்கே அணை கட்டம் விடாமல் தடுக்கலாம், காவேரி நீரை பெற்று தரலாம். அது மட்டும் இல்லாமல்
இன்னமும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல கனிம வள கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மலையை உடைக்காமல் பாதுகாக்கலாம். நிச்சயம் நீங்கள் நினச்சா செய்யலான்னு என்று நான் நம்புகிறேன். ஏதோ பணமழவியா குருவி உக்கார பணமழவி இந்த கைதை மழை வந்து அது வருது ஐயா. உண்மையிலேயே கர்நாடகாவில் கழிவு நீர் தான் வருது. ஆற்றுல கழிவு நீர், அந்த மக்கள் பயன்படுத்துகிற தொழிற்சாலையுடைய கழிவு நீர் வந்து தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார நிலங்கள் பாலைவனமாக போகுது. தயவு கூர்ந்து இதை முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு உண்மையான நீரை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். காவேரி நீர் பிரச்சனைக்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முக்கியமாக குரல் கொடுத்து வருவது அண்ணன் செந்தமையின் சீமான் அவர்கள் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் தான் வாரம் மாதம் ஒரு முறை இந்த நீரை குறித்து போராட்டம் செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இந்த மலையை ஒட்டி கனிம வளத்தை ஒட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இப்போதுதான் தமிழக மக்களுக்கு புரிய வருகிறது செந்தமையின் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி எதற்காக போராடி வருகிறது என்று இப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வருகிறது. அடுத்த தேர்தல் நன்றாகவே இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலம். இது வந்து ஆளுங்கட்சி முதல்ல பண்ணியிருக்கணும். இப்போ ஆளுங்கட்சி இதில் வந்து நான் முதல் முறை இதை பண்ணியிருக்கணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது, அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு அவங்க ஒரு பொதுவான ஒரு முடிவு எடுத்து அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சர் இவர் புசி ஆனந்த் அவர் வந்து கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க, பத்திரிகைகள் கேள்வி கணக்கு சொல்கிறாங்க. எதுக்குமே பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு அப்படியே வாகனத்தில் மகிழ்ந்து ஏறிட்டு போயிடுறாரு. ஆனால் நாங்கள் வந்து இல்லைனாக்கா வளர்ந்து வர தலைவர்கள், எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி, அப்புறம் தமிழ் வாழ்வு வேல்முருகன் அண்ணன் அவர்கள், அப்புறம் ஐஜே கட்சி சார்பில் அனைத்து தலைவர்களும் கூட இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஆளுங்கட்சி. ஏன்னா மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு அந்த தற்கூரின் தலைவன் ஒன்றும் பேச சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா இது தலைவன் கிடையாது. எதிர்கட்சி கேள்வி கேட்குற போது எதிர்கட்சி ஆஃப் பண்ணுற மாதிரி பேசணும். அங்கே பேச முடியல. பெருங்கட்சிகள் பேச முடியாததை நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறோம். காவிரி எங்களின் நதிநீர் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை, எங்களுடைய தமிழருடைய மூச்சு, ஆதாரம், சுவாசம், கவசம். அதையெல்லாம் வந்து இவர்கள் இலவசம் என்கின்ற ஒரு திரை கவர்ச்சியை பயன்படுத்தி இவர்கள் கொடுக்கவே முடியல. முடிவு எடுக்க தெரியல, யாருக்குமே தெரியல. தெரியாது இருக்கவரும்ல. எங்கள் அண்ணன் பாருங்க, எங்கள் அண்ணன் இன்னைக்கு போராட்டம் எடுத்துட்டாரு. எங்கள் அண்ணன் போராட்டம் எடுத்திருக்கிறாரு. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவர்கள் கொடுத்தார்கள் ஏமாற்றம், நாங்கள் கொடுக்கின்றோம் மாற்றம். மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தேவையா ஏற்றம், இல்லை என்றால் இரக்கம். இதுவே உங்களுடைய கலக்கம். இதில் தான் இருக்க வேண்டும் உங்கள் நிலைப்பாடு என்னும் உலகம். அவர் வந்து இதெல்லாம் வந்து வேணாண்ணே, எனக்கு வேணாம். இது தற்குறியின் கழகம், அதில் நிறைந்து விட்டது உலகம். இதற்கு மேல் பேசினால் வேணாம், அதில் விட்டுருங்க. காவேரி நீர் வந்து வருஷம் ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணீரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும். இந்த வருஷம் திட்டவட்டமாக கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, மேகதாதுல வந்து அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் அப்படின்றாங்க. இந்த ரெண்டையும் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுக்கு இப்போ மட்டும் இல்லை, இது இந்த கடந்த 50 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுக, திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த காவேரி பிரச்சனையை வெறும் வார்த்தைகளால் மட்டுமே பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஏமாற்றியதை தவிர இந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை. இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆளுகின்ற கட்சி அங்கே கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக நிற்குது. ஒரு சொட்டு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு அரசு சொல்லுது, அங்கே உள்ள மக்களும் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்நாடகாவோ ஆந்திராவோ கேரளாவோ கட்சிகளை தாண்டி, ஜாதி மதத்தை தாண்டி நாம் கன்னடர், நம்ம வந்து மலையாளி, நம்ம வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக நிற்கிறாங்க. கட்சியை பார்க்கல, ஜாதி மதத்தை பார்க்கல. அந்த ஸ்டேட்டுக்கு, அந்த மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வந்து ஒற்றுமையாக ஒரே குரலாக வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இங்கே ஜாதியாக ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, மதமாக ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, இப்போ கட்சியாக ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இங்கே யாரும் நான் தமிழன் இல்லை நாம் தமிழர் அப்படின்ற ஒரு இதில் வந்து இங்கே யாருக்குமே அந்த உணர்வு இல்லை. இதில் வேற ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட பேசக்கூடாது, பேசினா அது தீண்டத்தகாதது. இன்னும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட போக முடியாது. சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒரு நிகழ்ச்சி போகிறோம், அது ஒரு பேசு பொருளாக்கி அது ஒரு குற்றத்தை இது பண்ணுறாங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் அப்படி இல்லை.
கட்சி தாண்டி எல்லாருமே நம்ம வந்து கன்னடா, நம்ம வந்து மலையாளி, நம்ம வந்து தெலுங்கர் நிற்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. தமிழர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு, காமராஜர் நம்ம பிள்ளைகள்லாம் வந்து படித்து இந்த தமிழ்நாட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய கனவெல்லாம் இன்றைக்கி தவிடுபடி ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே படித்த முட்டாள்களாக தான் இருக்காங்க. படித்த முட்டாள்களாக யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரலாறு என்னன்னு தெரியல, தமிழ் என்ன தெரியல, மொழின்னா என்னன்னு தெரியல, இனம்னா என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஒரு கூட்டம் திராவிடன் ஆக்கிட்டு இருக்கு, இன்னொரு கூட்டம் இந்தியன் ஆக்கிட்டு இருக்கு. இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சி ரீதியாக வந்து பிளவுபட்டிருக்குது. இங்கே யாரும் தமிழனாக நிற்கல. தமிழனா என்னைக்கு நிற்கிறானோ அன்னைக்கு நம்முடைய தமிழர்களுடைய அனைத்து உரிமையும் மீட்கப்படும். அதற்காகத்தான் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் உபரி நீர் அல்ல, உரிய நீர், உரிமை நீரை வந்து திறந்து விடணும். மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது அப்படின்றத கண்டித்து தான் அனைத்து கட்சி, தமிழ்நாட்டு அனைத்து கட்சி, அதாவது தமிழர்கள் கூட்டமைப்பு கட்சிகள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக இது மேலும் வந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டு இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்காமல் மேலும் மேலும் அவர்கள் தண்ணீர் திறந்துவிட முடியாது, நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று உறுதியாக இருந்தால் இதைவிட பல மடங்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டத்தை கண்டிப்பாக நடத்தும். தாவேக ஆட்சி, இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சின்றது முன்ன இருந்த திராவிட ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சி. எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வந்திருக்கிற இந்த 3 மாதங்கள்லே இவங்களோட ஆட்சி நிலவரம் பற்றி தெரியும். இவங்க வந்து ரியல் ஆட்சி கிடையாது, இது ரீல்ஸ் ஆட்சி. இங்கே எல்லாமே ரீல்ஸ் தான் போடுறாங்க. ஏதாவது ஒன்று பேசுனா சீமானன்னு ஒன்று பேசுகிறாருன்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி அவங்க போட்டு ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு கடந்த கால விஷயங்களை கோத்து அதை ஒரு இது பண்ணி ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு போடுறாங்க. இல்லை சிறைப்படுத்தப்படுன்னு மிரட்டுறாங்க. இல்லை ஒன்று ரீல்ஸ் மூலிமா இந்த கண்டென்ட் போட்டு சரியில்லாத விமர்சனங்கள், அதாவது தவறான விமர்சனங்களை வந்து நாம் தமிழர் கட்சி மீது வைக்கிறது, இல்லை அவங்கள எதிர்த்து பேசுகிற அடுத்தவங்க மீது வைக்கிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, 2500 கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இலவச பஸ்ஸு விடுறேன்னாங்க. 6 சிலிண்ட்ரு கொடுக்குறான், அன்னபூர்ணா 6 சிலிண்டர் கொடுக்குறான் அப்படின்னாங்க வருடத்திற்கு. அப்புறம் வந்து இது தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வந்து 4000 வழங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு? என்ன சிஎம் சார் ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தபடியே இருக்கிறாரு. இல்லை வந்தால் நாங்கள் வந்து அதை பிரச்சனை இல்லாமல் வயசானவங்க எழுந்திரிச்சு நடந்து போக முடியாது. இல்லை ஆன்லைனில் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே வீட்டிலே செத்துடலாம். எதுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய விபத்து நடக்குது, ரோட்டில் போனால் நிறைய விபத்து நடக்குது தம்பி. அதனால் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம், வீட்டிலே உட்காந்து வாங்கி குடிச்சிட்டு இங்கே படுத்துக்கலாம். அப்புறம் குடும்பத்தோடு குடிக்கலாம். ஐயோ ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் போய் குடித்தா தானே வந்து ஒருத்தராக குடிச்சிட்டு வர்றாரு. இங்கே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லோரோடையும் உட்காந்து தமிழ்நாட்டை சீரழிக்கலாம். இன்னும் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்க, குடிச்சிட்டு வெளியே போக தேவையில்லை, நல்ல சிறப்பாக இருக்கும், நல்லா வரும், நல்ல சிறப்பான ஆட்சி தான், நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இல்லை நீட்டெல்லாம் இவங்களால தடை பண்ண முடியாது சொல்லுவாங்க. இவங்க இப்போயே சொல்கிறாங்க, அப்பையில இருந்து தான் சொல்கிறாங்க. அனிதா இறந்த உடனே போனார். இல்லை நீட்டுக்காக அனிதா இறந்த உடனே போனவர் ஏன் என் தங்கை அப்படின்னு சொன்னார், எல்லாம் சொன்னார். இல்லை ஏன் இப்போ நடந்த போராட்டத்துக்கு இவங்க எதுவுமே கொடுக்கல? எந்த ஒரு போராட்டமே இது பண்ணாங்களா? யாராவது நீட்டுக்கு எதிராக தாவேக நிர்வாகிகள் போராடினாங்களா? ஏன் போராடல? அவங்க போராட மாட்டாங்க. இவங்களுக்கு நீட்டை பற்றி கவலை கிடையாது. இவங்க நீட்டை பற்றி இவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, போராடுவாங்க. கர்நாடகாவில் இவங்க நம்ம சிஎம் சாரோட பாடை கட்டி தூக்கிட்டு போகிறான், அதுக்கு எதிராக போராடல. அவரோட ஃபேனரை கிழிக்கிறான், அதுக்கு எதிராக போராடல. அவரோட உருவ பொம்மையை கொளுத்துறான், அதுக்கு எதிராக போராடல. இங்கே யாராவது ஒரு நடிகையை பற்றி பேசிவிட்டால், யாரை பற்றி பேசிவிட்டால், தன்னுடன் இருக்கக்கூடிய நடிகை பற்றி பேசிவிட்டால் களத்தில் நின்று போராடுகிறார்கள். அது சாலையில் நின்று உருவ பொம்மையை எரித்து போராடுகிறார்கள். என்ன போராட்டம் இது? சரி, எல்லாரும் பேசுனாங்களே, எல்லாரையும் நீங்கள் கைது பண்ணலாமா? கைது பண்ணிடுவீங்களா? சீமானண்ணன் தாயை பற்றி அவதூறு பரப்பி பேசியிருக்காங்களே, கைது பண்ணியிருக்கிறீங்களா? இது வரலையோ யாராவது கைது பண்ணியிருக்கீங்களா? உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே இதை பண்ணது. நீங்கள் பண்ண மாட்டீங்க.
ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜயமோகனை ஏன் இதுவரையிலும் கைது பண்ணலை? அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது. உங்கள் கட்சிக்காரர் தவறு செய்தால் அது தவறு இல்லை, அது தவறு இல்லை தம்பி. இவங்க கட்சிக்காரங்க தவறு செய்யலாம். இந்த அனைத்து கட்சி போராட்டன்றது காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை பற்றியும், காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை பற்றியும், மேகதாதுவில் அணை கட்டுவது பற்றியும், அணை கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் தமிழர்களுக்கான பங்கீடு உண்டு, இது வந்து இருக்குது. குமரியில் பெய்யக்கூடிய அந்த மழை நதிநீர் கடைசியில் வந்து உபரி நீராக தமிழகத்துக்கு தான் வருது. ஆனால் அப்போதே இருக்கிறது தமிழகத்துக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் அப்படின்றது. ஆனால் கர்நாடக அரசு அதை செவி சாய்க்க மறுக்கிறது. அங்கே 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி கர்நாடக அமைப்பு போராடுது. அதுக்கு அந்த அரசு துணையாக நிற்கிறது. ஒட்டுமொத்த கர்நாடகர்களும் அவருக்கு துணையாக நிற்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் போராடனா நமக்காக எவனும் வரமாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு அரசும் வரமாட்டேங்குது, எந்த ஒரு அரசும் குரல் கொடுக்க மாட்டேங்குது. ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆளும் கட்சியும் சரி, எந்த ஒரு கட்சியும் நம்மளுக்காக வராது, களத்தில் நிற்காது. தமிழர்களாகிய நாம் தான் ஒன்றிணைந்து நம்மளுடைய வளத்தையும் நம்மளுடைய விவசாயத்தையும் பாதுகாக்க நமக்கு நதிநீர் வேண்டும், காவிரி நதிநீர் வேண்டும் என்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும். வாக்குறுதி ஒன்றுமே கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்கிய அரிசி தான் போடுறாங்க. வாக்குறுதி என்ன சொன்னார்கள்? பொய்யான வாக்குறுதியை சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டை வாங்கி கொண்டு தலைமைச் செயலகத்தில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்கரிசி தான் போடுறாங்க. இன்றைய காவேரி பிரச்சனை குடகு மலையில் தோன்றியது. மொழிவரி மாநிலமாக 1956 மொழிவரி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. மொழிவரி மாநிலமாக பிரிக்கப்படும் பொழுது எழுத்து வடிவு இல்லாத குடகு மலை துளுவ மொழி தமிழ்நாட்டோட சேரணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டோட சேராமல் இன்னைக்கு குடகு தனியாக விட்டது இன்னைக்கு தவறாக போயிடுச்சு. 800 கிலோமீட்டர் பாயக்கூடிய காவேரி ஆறு 320 கிலோமீட்டர் மட்டும்தான் கர்நாடகாவில் பாயுது. மீதி 380 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாயுது. நீங்கள் காவேரி தண்ணி கேட்குறீங்களா, பிரச்சனை பண்ணுறீங்களா, வருஷம் உங்களுக்கு சரியான வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா, காவேரி நதி ஓரத்தில் தமிழ்நாடு செழிக்கக்கூடிய இடத்துல ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டங்களை கொண்டு வந்து தஞ்சாவூர் நெற்களஞ்சியத்தை இன்னைக்கு 1.5 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக ஆக்கியது அந்த மோடி அரசு. சரிங்களா? நீட்டு தேவைன்னு காங்கிரஸுக்கு நீட்டுக்கு எதிர்க்க அவர் போராடினார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்க்க அவர் போராடினார். பரந்தூர் விமான நிலையத்தில் கையெழுத்து போட்டு நிறுத்தி வச்சிருக்கார். 1827 ஏக்கர் கன்னியாகுமரிக்கு தாரை வாத்து கொடுத்துருக்கார். சரிங்களா? சுரங்கம், அதாவது இதில் யார் தமிழ் உணர்வு உள்ள மக்கள் உணர்வு உள்ள முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி இருந்தார். 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்தார் ஈழ தமிழர்களை. அவர் தமிழரா சொல்லுங்க? ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, மகா கும்பகோஷத்தில் 42 பேரை கொன்று குவிச்சாங்க. அவங்க தமிழரா? திரை கவர்ச்சியை காட்டிக்கொண்டு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் கூட்ட நெரிசலில் கரூரில் 41 பேரை கொன்று குவிச்சிருக்காரு. இவர் தமிழரா சொல்லுங்க? கள்ளச்சாராயத்தில் மரக்காணத்திலையும் சேலத்திலையும் கள்ளச்சாராயத்தில் இருந்தவர் தமிழர்கள் இறந்தாங்க. அவரை பற்றி யாராவது கவலைப்பட்டது உண்டா? ஸ்டாலின் தமிழரா சொல்லுங்க? தமிழ்நாடு யாருக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறது? நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களின் குரல் தமிழகத்தில் ஒலிக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சி ஆண்டுன்னு இருக்காங்க. இது தமிழருக்கான ஆட்சியா சொல்லுங்க? இன்னைக்கு தஞ்சை மாவட்டம் காவேரி தண்ணி இல்லாமல் 1.5 லட்சம் ஏக்கர் கிட்ட பாலைவனமாக ஆக்கியது மோடி அரசு இல்லையா? இன்னைக்கு மோடிக்கு பின்வழி வாசலில் போயிட்டு கைத்தட்டி கொண்டிருக்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்களா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு மோடிக்கு எதிராக போராடினவர் எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தார்? இன்னைக்கு மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் கன்னியாகுமரியில் 1827 ஏக்கருக்கு எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தார்? பேசுவதெல்லாம் பொய்யான பேசி. ஏன்னா இவர் பாருங்க, இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டா திமுகவை தீய சக்தினார், அதிமுகவை ஊழல் சக்தினார். இந்த 2 கட்சி வச்சுன்னு தானே ஆட்சி ஆள்றாரு. இவர் என்ன சக்தியாக இருப்பார் சொல்லுங்க? மக்களுக்கு எதிரான மிக மோசமான மிக கொடூரமான ஆட்சி செய்கின்ற இந்த 2 கட்சிக்கு எதிரான கட்சி தான் இவருடைய கட்சி இல்லையா? 2500 ரூபாய் மகளுக்கு தரேனாரு, படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தரேனாரு.
சரியா? 6 சிலிண்டர் தரேனாரு, தாய்மாமா வரிசை தரேனாரு, அண்ணன் சீர்வரிசை தரேனாரு. என்ன செஞ்சிருக்கார் சொல்லுங்க பாப்பா? வெற்றி 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 என்ற பெயரில் இருக்கிற திட்டத்தையே, அந்த திட்டத்தை மாற்றி அவர் வெற்றி என்ற திட்டத்தை கொண்டு வந்து நாட்டுக்கு பயன்படாத திட்டத்தை கொடுத்துக்கின்னு இருக்கார். எனக்கு குற்ற செயல் பார்த்தீங்கன்னா தாவைக்காவில் வந்து 64 பேர் பாலியல் வன்கொடுமையில் 45 நாள் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 44 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்க தாவைக்கா கட்சிக்காரங்க தாங்க. தாவைக்கா கட்சிக்காரங்க தான், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். தாவைக்கா கட்சிக்காரர் தான், இல்லைன்னு சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள். அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை, திமுகவுக்கு மாற்று தாவேக்கா இல்லை. எவனும் சாராயத்தில் ஆட்சி நடத்துகிறான், இவனும் சாராயத்தில் ஆட்சி நடத்துகிறான் இல்லையா? அவனும் லஞ்ச ஊழல் பண்ணுறான், இவனும் லஞ்ச ஊழல் பண்ணுறான். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. 200 கோடி சொத்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்க சொல்லுங்கள்? அது மாதிரி இவங்களுக்கு அவங்க மாற்று கிடையாது, அவங்களுக்கு இவங்க மாற்று கிடையாது. திமுக, அதிமுக, தாவேக்கா இது 3 கட்சியுமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைங்க தாங்க. இதுக்கு மாற்று ஒன்றுனா நாம் தமிழர். புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, இந்த மண்ணுக்கான கட்சி, இந்த மொழிக்கான கட்சி. இந்த கட்சியை மட்டும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாளைய தலைமுறை வாழ்வுக்கு நல் வாழ்வு அளிக்க வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.